நாம வணங்குற குலசாமி நம்மளை எல்லைக்கு அழைக்கிற 10 அறிகுறிகள். என் சாமி என்னை அழைக்குது. ஏப்பா, என்னப்பா இவ்வளோ காலமா நீ என்னை பார்க்காம இருக்க, வாயா என் எல்லைக்கு வாயா அப்படின்னு என் சாமி என்னை அழைக்குது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை நமக்கு காட்டி கொடுக்கும்? சாமியாடிகளுக்கும் சரி, அந்த குலமக்களுக்கும் சரி, எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும்? சரி, முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சில கஷ்டங்களும் வேதனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் பசி பஞ்சம் வறட்சி அந்த நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு நம்ம குடும்பம் வாடி வதங்குச்சு அப்படின்னா நம்ம சாமி நம்மளை அந்த எல்லைக்கு அழைக்கும். எதுக்கு? என் பிள்ளைய கஷ்டப்பட்டு நிற்கிற பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும், இதிலிருந்து மீண்டு வர புது சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு அந்த சாமி நம்மளை எல்லைக்கு அழைக்கும். சரி, இது ஒன்று. இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, என் சாமி இருக்கிற எல்லைய கனவுல அந்த திசைய அந்த என் சாமி துடிகொண்டு பேசுற இடத்த கனவுல ஒரு கணம் அந்த எல்லையை காட்டி மறையும். இது ரெண்டாவது அறிகுறி. சரி, மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா, நமக்கு கேட்கிற அசரீதி வாக்கு. எப்படி? ஏப்பா எல்லைக்கு வாயா. எப்படி? நமக்கு அசரீரி வாக்கு அந்த சாமி கூப்பிடுற மாதிரி நாம உறங்கும் போதும் கேட்கும். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பூஜை நம்ம சாமியை வணங்கும் போதும் ஒரு சில அசரீரி வாக்கு கேட்கும். கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அசரீர வாக்கு நமக்கு கேட்கும்போது நம்ம சாமி நம்மளை எதிர்பார்க்குது அப்படின்னு நாம் அதை புரிஞ்சு கொள்ள முடியும், கணிக்க முடியும். சரிங்க, இது மூணாவது அறிகுறி. நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா, சாமியாடிகளுக்கு ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுக்கும். எல்லையில தவறான நிகழ்வு நடக்குது அப்படின்னா இந்த தவறான நிகழ்வை அந்த சாமியாடி மக்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, மகிழ்ச்சியாக இல்லாம எப்படி ஒரு சில இது போன்ற தவறுகள் இங்க நடக்குதுன்னு அப்படின்ற ஒரு சில அங்க அடையாளங்கள் இடம் பொருள் இதை வச்சு அந்த சாமிக்கு அந்த சாமியாடிக்கு அந்த குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பெருமக்களுக்கு நடக்கிற தவற அந்த கனவின் மூலமாக தெரியப்படுத்தும். சரிங்க, இது நாலாவது அறிகுறி. அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா, என் சாமி பசியில, என் சாமி ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து, என் சாமி ஒரு வறட்சியில, என் சாமி உண்ண உணவு இல்லாம, உடுத்த உடை இல்லாம ஒரு வறட்சியா ஒரு பசியா ஒரு தோற்றத்தை நமக்கு காட்டி கொடுக்கும். அப்ப குலசாமிக்கு நாம கொடுக்கறதாங்க, நாம போய் வைக்கிற சக்கரை பொங்கலும் நாம உடைக்கிற தேங்காய் வாழைப்பழமும் நாம பொறுத்துற சூடத்துல சாமி மலையளவு பசியாருங்க. அதுவே கொடுக்கல, அதுவே நாம சரியா செய்யல அப்படின்னா அந்த சாமி அந்த இடத்துல பலவீனப்படும். அந்த நிலைய அந்த மக்களுக்கு காட்டி கொடுக்கும். சரி, இது அஞ்சாவது அறிகுறி. ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லையில இருக்கிற வீட்டுல அந்த சாமி எப்படி வீட்டுக்கே வந்து நம்மளை கைபிடிச்சு அந்த எல்லைக்கு கூட்டி செல்ற மாதிரியும், அதே சமயம் நமக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அந்த சாமியை நம்ம எல்லைக்கு வந்து நாம உடல்நிலைய சரி பண்ணி கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஒரு சில தீய வினைகள் சாடி நம்ம வீட்டுல நம்மளை நோக்கி வரும்போது அந்த சாமியே நின்று அதை எதிர்த்து சண்டையிட்டு நம்மளை பாதுகாக்கிற மாதிரியும் ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுக்கும். சரிங்க, இது ஆறாவது அறிகுறி. ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா, சாமி வெளியே போன சாமி கோவிலுக்குள்ள வந்த மாதிரி சனம், எப்படி தெரியாத சனம் உள்ள போய் கோவிலுக்குள்ள போய் நம்ம சாமி நம்ம கோவிலுக்குள்ள வந்துருச்சு, நம்ம சாமி பரிபூரணமா பேசுது, நம்ம சாமியை உணர முடியுது அப்படின்னு அந்த குல அவர்கள் வெளிப்படுத்துற அந்த சாமியை பத்தின விஷயங்கள் ஏழாவது அறிகுறி. சரிங்க, எட்டாவது அறிகுறி என்ன? என் சாமி என்னை அழைக்கும் அப்படின்னா எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, சக்கரை பொங்கலையும் என் வீட்டுல என் சாமி விரும்புற அந்த உணவுப் பொருட்களை தலுகைகளை படையல்களை வாய் திறந்து கேட்கும். எனக்கு எப்படி, எனக்கு மாவிளக்கு எடுத்து வாத்தா, எனக்கு பசியார, எனக்கு ஒரு நிலமாலை சாத்து, எனக்கு இது போன்ற கனிகளை கொடு, எனக்கு ஆடை வேணும், எனக்கு ஆபரணம் வேணும், எனக்கு தோடு வேணும், எனக்கு மூக்குத்தி வேணும், எனக்கு இந்தந்த பொருள் வேணும் அப்படின்னு அழகா அந்த சாமியே நம்ம வீட்டுல வந்து நமக்கு கேட்கும், தெரியப்படுத்தும். சரிங்க, இது எட்டாவது. 9வது அறிகுறி என்ன? என் சாமி இருக்கிற தசை
அந்த திசையில அதிகமா சவனம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் குலசாமி நினைக்கிறோன்னா அப்ப அடிக்கும். மற்ற நேரங்கள்ல அடிச்சா அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கேன், என் சாமி நான் இருக்கிற இடத்துல மேற்கு திசையில இருக்கு, என் குலசாமியை நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல சவனம் கண கண கணக்கன்னு அடிக்கும். ஒரு சில உயிரினங்களோட ஓசைகள், சத்தங்கள் அந்த இடத்துல என் குலசாமியை பத்தி நான் நினைக்கும் போது அந்த இடத்துல நடக்கும். என் குலசாமியை பத்தி நினைக்கும் போது ஒரு சில குழந்தை அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியா அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும். என் குலசாமியை பத்தி நான் நினைக்கும் போது கன்னி மூலையில அந்த இடத்துல இல்ல நம்ம பூஜை அறையில ஒரு சில சவனங்கள் கேட்கும். இது 9வது அறிகுறி. சரி, 10வது அறிகுறி என்ன? என் சாமி என்னை அழைக்கணும் அப்படிங்கிற 10வது அறிகுறி என்ன தெரியுமா? என் மக்கள் எல்லாத்தையும் எனக்கு விழா எடுக்கணும், எனக்கு பரிபூரணமான மகிழ்ச்சி அடையணும், எனக்கு விழா எடுத்து பெருவிழா எடுத்து என் வாகனத்தை அழைச்சு எனக்கு தேவையான அனைத்தையும் செய்யறதுக்கு அந்த சாமி எப்படி தெரியுமா அறிகுறி கொடுக்கும்? ஒவ்வொரு குலமக்களுக்கும் வீடு தேடி, ஒவ்வொரு குலமக்களும் சாமியாடி ஒரு மக்களுக்கு ஒரு ஆள் இல்ல, 3, 5, 7 அது போன்ற மக்களுக்கு, சத்தியமான மக்களுக்கு அந்த சாமியே கனவுல போய் இதை செய், இதை நடத்து அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் அந்த விழாவில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு உரிய உத்தரவை அந்த சாமி அந்த மக்களுக்கு கொடுக்கும். இதுதான் 10வது அறிகுறி. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அறிகுறி தெரிஞ்சாதான் நம்ம கோவிலுக்கு போகணும்னு இல்லை, நமக்காக ஏங்கி ஏங்கி என் நேரமும் நம்மை பற்றி சிந்திச்சு நிக்கிற அந்த சாமிகளுக்கு இது போன்ற அறிகுறிகள் தெரிஞ்சால் மட்டும் நாம ஆலயம் போகணும்னு இல்லை. வருடத்துல ஒரு முறை, மாசத்துல ஒரு முறை, முடிஞ்சா 15 2 வாரத்துல அமாவாசை பௌர்ணமி ஏதாவது ஒரு நல்ல நாள்ல நம்ம சாமியை நாம போய் வணங்குறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற வாரிசு விருத்தி, நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும். முடியவே இல்லை, ரொம்ப ரொம்ப வெளியே இருக்கும், தூரத்துல இருக்கும் அப்படின்னா அந்த சாமியை மனசுல நினைச்சா கூட போதும், நம்மளை காத்து கொடுக்கும். அதுக்காக வேண்டி அந்த எல்லைக்கு வர்ற ஜனங்களுக்கு தான் காத்து கொடுப்பேன்லாம் நிக்காது. வீடு தேடி வந்து காத்து நின்று பாதுகாத்து தேவையானதை கொடுக்கறத நம்ம குலசாமி. ஆனா இருந்தாலும், யாராக இருந்தாலும் வாயு வயிறு வேற மாதிரி அந்த குலதெய்வ சக்தியை பலப்படுத்த நம்ம குலமக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துறதுதான் இந்த 10 அறிகுறிகள் சொல்லி இந்த பதிவை அறிவோம் என்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.